புத்தகத்தை கையில் எடுத்தால் தான் ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும்னு தன்னுடைய அனுபவத்தை புரிஞ்சு கொண்ட அம்பேத்கர் முதல்ல என்ன செய்யறாருன்னா தலித் மக்கள், அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம், என்னன்னா ரிசர்வேஷன் கொண்டு வராரு. கொண்டு வந்ததோட முடிக்காம ஓபிசிக்கான ரிசர்வேஷன், அதாவது ஓபிசினா இப்போ இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள், அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களும் அந்த கேட்டகரியில் தான் வராங்க, இவங்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, வேலையை ராஜினாமா பண்ற அமைச்சர் பதவியை. அதாவது இதை எதிர்த்து பெரியார் கான்ஸ்டிடியூஷன் எரிச்சாரு. இப்போ தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பேர் பெரியார்னாலே கோவப்படுறாங்க, கொந்தளிக்கிறாங்க. நாமெல்லாம் ஸ்கூல் போறதுக்கான அடிப்படை காரணமே பெரியார் தான். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஓபிசி கேட்டகரி மக்களுக்கு ரிசர்வேஷனை கொண்டு வரல அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர்ட்டே கேட்டார், நீங்க ஏன் அப்படி செய்யல, உங்க மக்களுக்கான நல்லதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அம்பேத்கர் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஒரு 4 பார்ட்னர், கான்ஸ்டிடியூஷன் எழுதின 4 பார்ட்னர் யாருன்னா பார்ப்பனர்கள். அம்பேத்கர் மட்டும் தான் நமக்காக யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றனால என்னால புஷ் பண்ண முடியல, என்னால கொண்டு போக முடியல சட்டமா அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அதையொட்டி தான் பெரியாரும் என்ன செய்தாரு, எரிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு அதை எரிக்கக்கூடிய முதலாளி நானா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ 2 பேருமே வெவ்வேறு கிடையாது, ஒண்ணுதான் அப்படிங்கிறதுல இது கண்டிப்பா ப்ரூவ் ஆகுது இல்ல.